ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பர்ட் ஃபார்ம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்டு எப்படி வளர்ப்பது, அதை எப்படி பராமரித்து அதை எப்படி சிக்கு கொண்டு வர்றது, டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் ஏஜஸ் பர்ட் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நல்லா போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் பேர்ட்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து கம்ஃபர்டபுள் தான் எதிர்பார்க்கும். ஸோ எந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோன்றது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு அது உண்டான ஸ்பேஸை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கேஜிக்கு 2 பேர்டு, அதாவது மேல் ஃபீமேல் அந்த மாதிரி போடணும். காலனி ப்ரீட்னால் பிரச்சனை இல்லை. ஸோ 20 பேருக்கு 20 ஃபீமேல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதுக்கு போய் அது உட்காந்து எக்கு வந்து ஹேட்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது பண்ணால் எப்படி நல்லா வளர்க்குறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேர்டுக்கு வந்து டிசீஸ் வந்துட்டுனா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணணும். அதாவது மூலிகை உள்ள உணவாக நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறோம். நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஆல்ரெடி வெளிலேருந்து அமெரிக்காவிலேருந்து உள்ள பேர்டு இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது அதுக்குள்ளே மெடிசன்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது என்னென்ன மெடிசன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் 3 மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். குப்பைமேனி, துளசி, ஓமவல்லி இலை. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து அரைச்சி ஜூஸு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சும்மாவே நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை டெய்லியும் வச்சா கூட இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். இது சாப்பிட்றதுனால என்ன வந்து பார்த்திங்கன்னா, கழிவிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அழுக்கு, அது உள்ள உடம்பு க்யூர் ஆகாமல் இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி சக்கையாக வந்து பாத்ரூமில் வெளில வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து பார்த்திங்கன்னா, இது எங்கே பார்த்தாலுமே முட்டை விட்ரும். ஓகேங்களா? எந்த இடம், உதாரணத்துக்கு பானை ஃபுல்லாக வந்து பேட்சஸ் இறங்கியிருக்குன்னா கீழே தரையில் கூட முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும் ஒரு சில நேரத்தில். அதை வந்து நம்ம வேறு பேரண்ட்டுக்கு மாற்றி வைக்கணும். நிறைய ஃபால்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, 1x1 வைக்கணும். அதாவது ஒரு பானை ஒரு பாக்ஸு அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. காலனி ப்ரீடாக இருந்ததுன்னா, செப்பரேட் ப்ரீடாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பானை போதும், இல்லை ஒரே ஒரு பாக்ஸு. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பானையில் வந்திருக்கும். சில சிக்ஸ் எல்லாம் வந்து பானையில் வந்து அதுக்கப்புறம் அடல்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பானையில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில இதுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நம்ம கொடுத்தா தான் 7 எக்கு வைக்கிதுன்னா 7மே பொரிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை 6 எக்கு வைக்கிதுன்னா 6மே பொரிக்கும். ஒரு எக்கு மட்டும்தான் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நல்லா சிக்குக்கு நிறையா ப்ரோட்டீன் கொடுக்கணுன்னா டெய்லியும் வாரத்துக்கு கொண்டைக்கல்லையும் அப்புறமேட்டு வந்து கோதுமை, ஊற வச்ச கோதுமையும் கொடுத்துட்டு வந்தால் நல்லா க்ரோத் வந்து சீக்கிரமாக ஆகிடும். இதுக்கு வந்து கலர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா, மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விமரால் சிக்கு வந்து பொரிச்சதுக்கப்புறம் விமரால் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா விமரால் கொடுத்தா அடுத்த பேட்சுக்கு வந்து போய் எக் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ விமராலை வந்து பொறுத்தளவில் எப்போ கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த கலர் வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குரோவிப்ளெக்ஸ்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ குரோவிப்ளெக்ஸை கொடுத்துடணும். வாரத்துக்கு லவ் பேர்டை பொறுத்தளவு மாதத்துக்கு 2 வாட்டி எக் வைக்கலாம். அதாவது 2 கிழிச்சு நம்ம எடுக்கலாம் மாதத்துக்கு. அப்போனா 1.5 வாரத்துக்கு ஒரு வாட்டி கேப்பு, அதாவது எல்லா பானையும் அவுத்துடணும். அதே சமயம் 1.5 வாரத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நாள் 6 நாள் கேப் விட்டு மறுபடியும் மெடிசன்ஸ். அப்போ தான் விமரால் மெடிசன் 5 நாள் கேப் விட்டு விமரால் மெடிசன் கொடுத்துட்டு 6வது நாள் வந்து நம்ம பாக்ஸ் எல்லாத்தையும் மாற்றினோன்னா 8வது நாள் எக் வைக்கும். அதுலேருந்து ஒரு வாரம் கணக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து 2 கிளச்சி வந்து லவ் பேர்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வருஷத்துக்கு எத்தனை கிளச்சின்னு நீங்கள் பார்த்துங்க. வருஷத்துக்கு கண்டிப்பாக நிறையா கிளச்சி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட்டு விடாமல் பண்ணிட்டு இருந்திங்கன்னா பேர்டுக்கு வந்து பேர்டு செத்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? நம்ம வருஷத்துக்குன்னு ஒரு மாதம் ரேஞ்ச் அந்த வெயில் டைம்லலாம் கொஞ்சம் கேப் விட்டுறணும். வெயில் டைமில் 1.5 மாதம் அந்த மாதிரி கேப் விட்டு மிச்சத்தை கணக்கு பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ மெடிசன் பொறுத்தளவில் நம்ம வந்து 1 லிட்டருக்கு
நான் ஆல்ரெடி மெடிசன் வீடியோன்னு தனியான்னு போட்டிருக்கேன். பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணி தரேன். ஓகேங்களா. இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தாவே பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாக க்ரோத் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளரல, ஆனால் கீழே நிற்கிது, முடி வளராமல் இருக்குது அப்படின்னா நம்ம வேப்ப எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கும். ஸோ ஓகேங்களா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் இல்லை வேப்ப எண்ணெய். ஸோ அந்த வேப்ப எண்ணெயை முதுகில் எங்கே வளரலையோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தடவி விடணும். வேப்பெண்ணெயும் விடலாம், அதே சமயம் வந்து வேப்பெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அதை வந்து முதுகில் வச்சிங்கன்னா ஒரு 2 வாரத்துலேயே முடி அந்த இடத்துல வளர்ந்துடும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து கேஜியில் வந்து எறும்பு இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் எறும்பு வந்து அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு போகும். அதே மாதிரி கரப்பாம்பூச்சி போகும், பல்லி தொல்லை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் வந்து பல்லிகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து தனியாக கான்செப்ட் வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன், எந்தெந்த இது போடணுன்னு சொல்லிட்டு. அது சீக்கிரமாகவே நான் உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து பானை வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு இறங்கினோடனே உடனே க்ளீன் பண்ணிடாதீங்க பானையை. ஓகேங்களா. 1 மாதம் அது பெருசானதுக்கப்புறம் காலில் உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு ரிமூவ் பண்ணால் ஊக்கு மாதிரி அப்படியே ரிமூவ் ஆகிடும். அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்துடும். நம்ம அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா அதிலே மாட்டிக்கிட்டு செத்து போகிறதுக்கு சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. இல்லைனா கட்டாயிடும், விரல் வந்து கட்டாகி கீழே விழுந்துடும். நான் எடுக்காமல் விட்டதுனால ஒரு பேர்டு வந்து அந்த காலே அந்த கட்டாயிடுச்சு. அது இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் உணவாக நம்ம கொடுக்கணும். முட்டை வைக்கிதுன்னா அதுக்கு முன்னாடிலேருந்து கால்சியம் ஃபுட்டாக நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு கனவா ஓடு, அதே சமயம் வந்து முட்டையோட ஓடு, முட்டையோட பாயில்டு எக்கு. ஓகேங்களா. இது கொடுத்தாவே போதும் மேக்ஸிமம். இன்னும் அட்வான்ஸாக வேணுன்னா சாக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது கால்சியம் கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டியை வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ அது கேஜி உள்ளே போட்டாவே போதும், அது எப்போ வேணுமோ சாப்பிட்டுட்டு போகும்.